பத்திரப்பதிவுகள் எல்லாம் நார்மலாவே கொஞ்சம் ஏன்னா எனி கைண்ட் ஆஃப் ப்ரூஃப் எனி கைண்ட் ஆஃப் பேட்டர்ன் இப்போ பேட்டர்ன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க உயர்கல்விகள்லாம் முடிச்சு டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதுல எல்லாம் சில தடைகள் தாமதங்கள் இப்போ பிஹெச்டி முடிக்குவாங்க முடிக்கும் போது பேப்பர்ஸ் ஏன்னா புதன் வந்து பேப்பர்ஸ் தான் சொல்லுவாங்க பிஹெச்டி முடிக்கிறவங்க ஸோ அந்த பேப்பர்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல வந்து நிறைய சங்கடங்களை கொடுக்கும் அப்போ இந்த உயர்கல்வி முடிச்சு அந்த பேப்பரை போட்டாதான் எனக்கு எல்லாம் நடக்கும்னு சொல்லி யாரெல்லாம் பேப்பர் அப்படிங்கிற வார்த்தை பிடிச்சி நிற்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த இடத்துல பிரச்சனை இருக்கும் கால்குலேஷன்ல தவறு ஏற்படக்கூடும் ஸோ பத்திரங்களை தேவையில்லாத பத்திரங்களை கையெழுத்து போடக்கூடும் ஸோ இந்த மாதிரியான புதன் காரகத்துவம் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சுக்கிரன் கேது இதுல பொதுவா பாத்தீங்கன்னா ஆண் ஜாதகத்துலன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா மனைவியை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த இடத்துல கேது வருது அப்படிங்கும்போது சுக்கிரன் இருக்கு அப்படின்னா என்ன நடக்கும்? மனைவிட்ட வந்து டிட்டாச்மெண்ட்டாக உங்களுக்கு ஜாஸ்தி ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறவங்கள ஃபோர்ஸபிளாக டிட்டாச் ஆக வைக்கும். இன்னொன்று சுக்கிரன் வந்து பெண்களோட ஜாதகத்தில் நம்ம யூட்ரஸுக்கு எடுக்கலாம், ஆண்களோட ஜாதகத்தில் எல்லாரோட ஜாதகத்துலையும் ஒரு கிட்னி எல்லாம் எடுக்கலாம், உள்ளுறுப்புகள் எல்லாத்துக்குமே காரகத்துவமாக வரும். ஸோ யாரெல்லாம் தன்னை ஹாப்பியாக வச்சுக்கலையோ சுக்கிரன் வந்து ஹார்மோனின்னு சொன்னேன் தனக்குள்ள முதல்ல யாரெல்லாம் ஹார்மோனியாக இல்லையோ அவங்களுக்குலாம் யூட்ரஸ் சம்பந்தமான இஷ்யூஸ் கொடுக்கக்கூடும். அடுத்த வருஷம் அதை ட்ரீட் பண்ணி கையை வச்சு நோண்டி யூட்ரஸை கையில் எடுத்தே கொடுத்துருவாங்க. கேல் பிளாடரில் பிரச்சனைன்னு சொல்லி போவாங்க, கேல் பிளாடர் எடுத்து கையில் கொடுத்துருவாங்க. எனக்கு கேது வந்து வெட்டுறது